ஹாய் ஆல், இன்னைக்கு நம்ம சாரி பிளீட்டிங்கோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் வந்து பார்க்க போறோம். இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, என்னென்ன டூல்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து சேஃப்டி பின்ஸ். இந்த மாதிரி சேஃப்டி பின்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. டோட்டலா நான் 7 பின்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இந்த சாரி பிளீட்டிங்க்கு வந்து டோட்டலா வந்து 7 பின்ஸ் வந்து தேவைப்படும். ஓகேவா? தென் இந்த மாதிரி 2 கிளிப்ஸ், சாரி பெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா கிளிப்ஸ். ஓகேவா? இந்த மாதிரி இந்த மாதிரி ரெண்டு பெரிய கிளிப்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த இது தேவைப்படும். இல்லைன்னா நார்மலா நீங்க ஏதாச்சும் அந்த எக்ஸாம் பேடுக்கெல்லாம் பெரிய கிளிப் எல்லாம் யூஸ் பண்ணுவீங்களா, அந்த மாதிரி கிளிப்ஸுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நோ ப்ராப்ளம். தென் இந்த மாதிரி சேஃப்டி மேட் ஒண்ணு. இந்த இது மாதிரி மேட் எங்கிட்ட இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா, காட்டன் கிளாத் இருக்குல்ல, ஏதாச்சும் ஒரு ஒயிட் கலர் காட்டன் கிளாத், இல்ல எனி கலர் காட்டன் கிளாத், இல்லைன்னா காட்டன் ஷால், அந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டான கிளாத் வந்து ஏதாச்சும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. தென் இந்த மாதிரி சாரி, ஒரு காட்டன் சாரி ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பிகினர்ஸ் வந்து கண்டிப்பா வந்து சில்க் சாரில வந்து ட்ரை பண்ணாதீங்க. அது உங்களுக்கு ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஏதாவது சாஃப்ட் சில்க் அப்படி இல்லைன்னா காட்டன் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. காட்டன் சாரியில வந்து இப்ப நான் இன்னைக்கு உங்களுக்கு வந்து காட்டன் சாரியில தான் வந்து எப்படி ப்ரீ பண்றது, பாக்ஸ் பில் பண்றது நான் காமிக்க போறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு காட்டன் சாரி எடுத்து வச்சுக்கோங்க. தென் என்கிட்ட 2 அயன் பாக்ஸ் இருக்குது. இது வந்து நார்மல் அயன் பாக்ஸ், இது வந்து ஸ்டீமர். ஓகேவா? இது வந்து ஸ்டீமர் அயன் பாக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நான் பிகினர்ஸ்க்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த அயன் பாக்ஸவே யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு நான் கிளாஸ்லயுமே இந்த அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எவ்வளவு பெர்ஃபெக்டா பண்றோன்றத உங்களுக்கு நான் காமிக்க போறேன். இது வந்து அடுத்தடுத்த கிளாஸ்ல வந்து உங்களுக்கு நான் இதை பத்தி நான் சொல்றேன். ஸோ இப்போதைக்கு இது வேண்டாம். நீங்க வந்து ட்ரை பண்றப்ப கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இதை வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த டூல்ஸ் இருந்தாலே நமக்கு வந்து பெர்ஃபெக்டா வந்து நீட்டா நம்ம சாரி வந்து ப்ரீப்ளீட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் எப்படி மெஷர் பண்றது என்னன்னு நம்ம அடுத்தடுத்து நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? சோ இப்ப வந்து நமக்கு பாடி மெஷர்மெண்ட் வந்து 3 இடத்துல வந்து மெஷர் பண்ணுவோம். அது எப்படி மெஷர் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்ப நம்ம சாரியை வச்சு பாடி மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறதுன்னு பாக்குறோம். ஓகேவா? இப்ப நம்ம எங்கெங்கெல்லாம் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், டோட்டலா வந்து 7 பின்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அதுல 3 பின் வந்து முந்தி பாட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அந்த 3 பின் எப்படி மெஷர் பண்ணி எடுக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி முந்தி போர்ஷன் எடுத்துக்கோங்க. முந்தி போர்ஷன்ல இந்த டசல்ஸ் இருக்குல்ல, இதுதான் வந்து முந்தி போர்ஷன். ஓகேவா? சாரியோட நல்ல பக்கம் எனக்கு ஆப்போசிட் சைட்ல இருக்குது. சாரியோட உள் பக்கம், அதாவது நல்ல பக்கம் கெட்ட பக்கம்னு சொல்லுவாங்க. கெட்ட பக்கம் மாதிரி த்ரெட்டா இருக்குதா, இது வந்து என் பக்கம் இருக்கு. நல்ல பக்கம் ஆப்போசிட் சைடு இருக்குது. ஓகேவா? இப்ப நம்ம ரஃபா வந்து ஒரு மடிப்பு வச்சு எடுத்துக்கிறோம். எதுக்காக? நம்ம ஹைட் மெஷர்மெண்ட்டுக்காக, கீழே எந்த அளவுக்கு நம்ம தொங்க விட போறோம்ன்ற மெஷர்மெண்ட்டுக்காக ஒரு மாதிரி ரஃபா நீங்க எடுத்துக்கோங்க. சும்மா இதுக்கு வந்து ப்ராப்பர் அலைன்மெண்ட் எல்லாம் வேணாம். உங்களுக்கு எப்படி கைக்கு வருதோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. போட்டு உங்க ஷோல்டர்ல செக் பண்ணி பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா போட்டு எந்த அளவுக்கு ஹைட் வேணும் அப்படின்னு போட்டு உங்களுக்கு செக் பண்ணி பாருங்க. இப்ப தெரியுதா உங்களுக்கு? இப்ப ரஃபா ஒரு ப்ளீட் எடுத்தாச்சு. இப்ப நான் லாங்ல வச்சு காமிக்கிறேன் பாருங்க. இப்ப எனக்கு வந்து இந்த ஹைட்டு போதும். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் இறக்கிக்கோங்க, இல்லைன்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு எந்த ஹைட்டுக்கு இன்னும் லெங்த் வேணும்னா பின்னாடி கொஞ்சம் இறக்கிக்கோங்க. இப்ப எனக்கு இந்த அளவுக்கு லெங்த் வந்து போதும் அப்படின்னா ஒரு பின், அங்க வந்து ஒரு பின் எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. தெரியுதா? ஷோல்டர் பின்னு இங்க வந்து ஒரு ஷோல்டர்ல ஒரு பின்னு. ஷோல்டர்ல வந்து எப்படி பின் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் பிளீட் நம்ம இந்த பக்கம் எடுப்போம்ல, இந்த பிளீட்ல மட்டும் வந்து பின் பண்ணிக்கோங்க. எல்லா பின்னையும் சேர்த்து பண்ணாதீங்க. இந்த நமக்கு அடியில வர ஃபர்ஸ்ட் பிளீட் இருக்குல்ல, நம்ம இப்படிதானே இப்படி கொண்டு வருவோம். சோ அந்த பிளீட்டை மட்டும் வந்து பின் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம சாரியோட ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து மார்க் பண்ணியாச்சு. இந்த மாதிரி லென்த் எவ்வளவு வேணும்னு பார்த்துட்டு சாரியோட ஃபர்ஸ்ட் பிளீட்ல வந்து இந்த மாதிரி வந்து பின் பண்ணிருக்கோம். ஓகேவா? இப்போ வந்து செகண்ட் மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சாரீஸ்ல அப்படியே இதை வந்து உங்களோட பேக் சைடுல கொண்டு வாங்க. நீங்க சுத்திக்கிட்டாலும் ஓகேதான், இல்ல இப்படி பின்னாடி கூடி கைய விட்டு சாரிய எடுத்தாலும் ஓகேதான். இந்த மாதிரி உங்களுக்கு சாரிய பின் பக்கமா கொண்டு வந்துருங்க. இப்ப லெஃப்ட் ஒரு ரைட் நான் இன்னொருக்க சொல்றேன். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹைட் மெஷர் பண்ணி எடுத்துட்டோம். அது வந்து ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட், அது ஃபர்ஸ்ட் பிளீட்ல தான் பண்ணணும். எல்லா பின்னையும் மொத்தமா சேர்த்து, எல்லா பிளீட்டையும் மொத்தமா சேர்த்து பின் பண்ணக்கூடாது. நம்ம இந்த சைட்ல இப்படி எடுக்கிறோம்ல, சோ இந்த பிளீட்ல மட்டும் ஃபர்ஸ்ட் இங்க ஷோல்டர் கிட்ட மெஷர் பண்ணிக்கோங்க பின் குத்தி. இப்ப அதை அப்படியே எடுத்து சாரிய பேக் சைடு கொண்டு வந்து இந்த சைடு லெஃப்ட் டு ரைட் சைடு இருக்குல்ல, இந்த பக்கம் நம்ம
ரைட் சைடு உள்ள தொடை இருக்குல்ல, ஸோ இந்த அளவுக்கு ஒரு மெஷர்மெண்ட். ஓகேவா? எதுக்குன்னா நம்ம இந்த சொருகினது போக இந்த பிளீட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து இது பண்ணுவோம்ல, இந்த சைட் பிளீட்ஸ் வந்து தெரியும். அதுக்காண்டிதான் இவ்வளவு கேப் வரும். அந்த கேப் வந்து எதுக்கு விடுறோம்னா நம்ம அப்பதான் நம்ம அந்த ட்விஸ்ட் பண்ணி சொருகிறப்ப இந்த சைட் பிளீட்ஸ் வந்து அழகா தெரியும். ஓகேவா? சோ அதுக்காண்டிதான் இந்த மெஷர்மெண்ட். இது வந்து நம்பர் 2. சோ இங்க ஒரு பின் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் ஃபர்ஸ்ட் ஹைட் மெஷர்மெண்ட், ஷோல்டர்ல இருந்து சுத்தி இந்த சைடு லெஃப்ட் ஒரு ரைட், நம்ம ரைட் சைடுல கால் வரைக்கும் நம்ம வந்து கொண்டு வரணும். ஸோ இது வந்து செகண்ட் மெஷர்மெண்ட். இப்ப தேர்ட் மெஷர்மெண்ட் எப்படி அப்படின்னா, அப்படியே இதே லைன், இதே இந்த பின் இருக்குல்ல, இந்த இதுலயே பிடிச்சிட்டு வாங்க. எதுனா உள்முந்தி இருக்குதுல்ல, அது அங்க இருந்தா நம்ம தேர்ட் மெஷர்மெண்ட் வந்து எடுக்க போறோம். சோ இது வந்து உள்முந்தி. உள்முந்தினா எதுனா நம்ம அந்த உள்ள சொருவோம் தெரியுமா, இதுதான் வந்து உள்முந்தி. இந்த இதை இங்க பிடிச்சுக்கோங்க. நமக்கு ரைட் சைடு இந்த இடத்துல நிறைய பேர் இங்க இருந்து சொருவாங்க. சில பேருக்கு வந்து கொஞ்சம் ஃபேட்டா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சென்டர் பிளீட்ஸ் வந்து பத்தாது. ஸோ அதனால கொஞ்சம் தள்ளி சொருகுவாங்க. கொஞ்சம் லீனா இருக்கிறவங்க இங்க இருந்து சொருகுனீங்கன்னா தான் உங்களுக்கு சென்டர் பிளீட்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய கரெக்டா வரும். ஓகேவா? சோ இங்க வந்து சொருகுங்க. எப்ப இந்த சைடு தான் வந்து சொருகணும். சோ இங்க மார்க்கிங் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி சாரிய இந்த பக்கமா சுத்தி, அதான் ரைட் டு லெஃப்ட். ஃபர்ஸ்ட் நம்ம லெஃப்ட் டு ரைட் பார்த்தோம். இப்ப ரைட் டு லெஃப்ட். ஓகேவா? இந்த சைடு காலுக்கு ரைட் டு லெஃப்ட், இந்த சைடு கால் வரைக்கும் நம்ம முதல்ல இந்த சைடு தொட வரையும் பார்த்தோம்ல, இப்ப இந்த சைடு தொட வரைக்கும் பார்க்கணும். இந்த மெஷர்மெண்ட் வந்து எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம இங்க இருந்து ப்ளீட் வைக்கிறப்ப இந்த கேப் நம்ம அந்த உள்ள சொறி விடும்ல, சோ அதுக்காண்டிதான் இந்த கேப். சோ இது வந்து தேர்ட் மெஷர்மெண்ட். இது வந்து தேர்ட் மெஷர்மெண்ட். டோட்டலா நம்ம ஷோல்டர்ல இருந்து இங்க வரைக்கும் எத்தனை மொத்தம் எடுத்திருக்கிறோம், நான் சொன்ன மாதிரி 3 மெஷர்மெண்ட் வந்து எடுத்திருக்கிறோம். ஓகேவா? 3 மெஷர்மெண்ட் வந்து எடுத்திருக்கோம். எங்கெங்க வரும்னு சொல்லி நோட் பண்ணிக்கோங்க. இப்ப நீங்க 3மே எடுத்திருக்கிறது கரெக்டா நீ எப்படி செக் பண்ணீங்கன்னா, எல்லாமே ஒரே சைடு வரணும். சாரியோட இப்ப மேற்பக்கமா, இப்ப இந்த சைடு இருக்குன்னா இந்த பக்கமா தான் எல்லா பின்ஸுமே வரணும். இப்படி அடியில வரக்கூடாது. இப்ப மேல ஒரு பின் கீழே ஒரு பின் பண்ணீங்கன்னா நீங்க சாரி ஏதோ பரட்டி வந்து மார்க் பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்ப முந்தி உள்முந்தி எடுத்துக்கோங்க. உள்முந்தில இருந்து இப்படியே சும்மா லைட்டா கையை அவங்க டிராக் பண்ணி நம்ம மடிக்கிறப்ப கொண்டு வரோம்ல, அதே மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா இது வந்து இங்க ஒரு பின் இருக்கு. இதான் நம்ம லாஸ்டா மார்க் பண்ணோம்ல, அந்த தேர்ட் பாயிண்ட் இங்க இருக்குது. ஓகேவா? இந்த பின். நெக்ஸ்ட் அப்படியே அந்த பின்னை புடிச்சிட்டு அப்படியே டிராக் பண்ணிட்டே வாங்க. உங்களுக்கு ஒரே சைடா வரணும். இது வந்து எத்தனாவது பின்? இது வந்து செகண்டா மார்க் பண்ணோம்ல, இந்த செகண்ட் மெஷர்மெண்ட். ஸோ இது வந்து அந்த பின். அதுல இருந்து இப்படியே வந்தீங்கன்னா ஷோல்டர்ல மார்க் பண்ணோம்ல, அந்த பின் வரணும். சோ வந்துருச்சா? அப்ப 3மே ஒரே சைடா, அதாவது இங்க மேல கீழே அப்படி வரக்கூடாது. ஒரே லைன்ல ஒரே பக்கமா வந்து வரணும். அப்பதான் நீங்க எல்லாமே சாரி வந்து பரட்டாம கரெக்டா எடுத்திருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? சோ இதுதான் வந்து மெஷர்மெண்ட். இப்ப பிளீட் மேல நம்ம மேல பிளீட் வைப்போம்ல, அந்த பல்லு பிளீட் வந்து எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க. இந்த மாதிரி சாரியை வந்து டேபிள்ல போட்டுக்கோங்க. ஓகேவா? சாரியோட நல்ல பக்கம் வந்து நம்மள பார்த்திருக்கணும். சாரியோட கிட்ட பக்கம் வந்து டேபிள பார்த்திருக்கணும். பேலன்ஸ் இருக்கிற சாரியை எல்லாத்தையுமே இந்த மாதிரி நம்ம சைடு கீழே விட்டுருங்க. இந்த மாதிரி பேலன்ஸ் இருக்கும்ல, நம்ம எல்லாத்தையுமே நம்ம பக்கம் விட்டுருங்க. இந்த போர்ஷன் மட்டும் தான் டேபிள் இருக்கணும். அது எல்லாமே நம்ம சைடு இந்த பக்கம் இருக்கணும். ஓகேவா? இப்ப பிளீட்ஸ் எப்படி இருக்கிறோம், இந்த 2 ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி தான் எடுக்க போறோம். ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் பிளீட்டை இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும், இந்த அளவுல இருந்து ஃபர்ஸ்ட் இதை எடுங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்தோன்னே ஃபுல்லா எடுக்க முடியாது. நம்ம இதுல இருந்து இது வரைக்கும் ஒரு ஸ்கேல் அளவு, லாங் சைஸ் ஸ்கேல் அளவு எவ்வளவு வருமோ அந்த அளவுக்கு மெஷர் பண்ணி இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அப்ப ஃபர்ஸ்ட் பிளீட் வருதா, ஃபர்ஸ்ட் பிளீட்ல இதை வந்து பாதியா ஹோல்ட் பண்ணிக்கோங்க. எதுக்கு அப்படின்னா, நம்ம செகண்ட் பிளீட் இருக்கிறப்ப தெரியுதா, அந்த செகண்ட் பிளீட் இருக்கிறப்ப இந்த பிளீட்ஸ்க்கு வெளியில வரக்கூடாது, இல்லைன்னா சைட்ல நமக்கு அசிங்கமா தெரியும். அதுக்காக தான் இந்த ஸ்டெப். இதே மாதிரி அடுத்து சாரிய கொஞ்சம் கொஞ்சமா லைட்டா ஒரு தேய்ச்சிருங்க. காட்டன் சாரி எதுனாலும் சரி லைட்டா ஒரு பிரஸ் பண்ணி தேய்ச்சிருங்க. அடுத்து இந்த ஃபிங்கர்ஸ் அப்படியே யூஸ் பண்ணி, இந்த ஃபிங்கருக்குள்ள இதுதான் மெஷர்மெண்ட். இப்ப இங்க பிடிச்சு இங்க அதே அளவு இந்த மாதிரி கையில ஒரு தேய்ச்சி விட்டுருங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்த அளவு தெரியுதா? இப்ப அடுத்து அந்த அளவுக்கு இப்படியே உங்க விரலாலேயே எடுத்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து இப்படி பிடிச்சுக்கோங்க. இதுக்கு வெளியில போகாம இருக்கிறதுக்கு இதையும் சேர்த்தே பிடிச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அந்த அளவு விட்டு வெளியில போகுதா இல்லையான்றது தெரியும். மறுபடியும்
இப்ப பேலன்ஸ் கடைசி வரைக்கும் நம்ம வந்து பண்ணியாச்சு. ஓகேவா? சோ ஒரு தேய்ச்சி விட்டுருங்க. இப்ப எத்தனை ப்ளீட் இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 நமக்கு 9 இருக்கு. எல்லாத்தையுமே நீட்டா எடுத்து விட்டுருங்க. இந்த ஹைட் ஒரே மாதிரி இப்படி ஏற்றி இறக்கி அப்படி வைக்க கூடாது. இந்த ஹைட்டும் நமக்கு அந்த டசில்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும். ஓகேவா? இப்ப இங்கனக்குள்ளார ஒரு பின். இப்ப நமக்கு வந்து ஷோல்டருக்கு வந்து டோட்டலா வந்து 4 பின்ஸ் வந்து தேவைப்படும். கீழே ஹிப் ப்ளீட்ஸ்க்கு வந்து 3 பின்ஸ் வந்து தேவைப்படும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பின் வந்து இங்க வந்து ஷோல்டர்ல வந்து பின், அதாவது கீழே நம்ம கால் கிட்ட வரும்ல அந்த இடத்துல வந்து பின் பண்ணிக்கணும். இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ளீட்டுக்கு ஃபர்ஸ்ட் பின். ஷோல்டர் ப்ளீட்ஸ்ல இது வந்து ஃபர்ஸ்ட் பின். ஓகேவா? இப்ப இத அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப ஃபர்ஸ்ட் பின் வந்து பார்த்தாச்சு. ஓகேவா? 4 பின் சொன்னேன்ல, அதுல வந்து ஃபர்ஸ்ட் பின் வந்து பார்த்திருக்கோம். அதை வந்து அப்படியே டேபிள்ல கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த சைட்ல இருக்குல்ல, இந்த கீழே அப்படியே லேசா கையால 1 நம்ம 9 சொன்னோமா, 2 3 4 5 6 7 8 9 இந்த மாதிரி நேரா வச்சுக்கோங்க. தெரியுதா? இப்ப 9 நம்ம எடுத்தாச்சு. இது எல்லாத்தையுமே ஒரு பின், நமக்கு ஒரு எல்போ அளவுக்கு வர அளவுக்கு பின், எல்போ வர அளவுக்கு நமக்கு எத்தனை பின் தேவைப்படுதோ அந்த மாதிரி வச்சு பின் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க வந்து ஒரு பின் பண்ண போறோம். உள்ளேயும் பாத்தீங்களா அது எப்படி கவர் ஆகி சைட்ல வந்து வெளியில தெரியாது. உள்ளே இந்த மாதிரிதான் வரும். இந்த பிளீட் மட்டும் தான் நமக்கு வந்து தெரியுதா உங்களுக்கு? இது உள்ள ஃபுல்லா அப்படி வந்துடணும். வெளியில எதுவுமே தெரியக்கூடாது. சோ இங்க ஒரு பின், அத வந்து டேபிள்ல போட்டுருங்க. அடுத்து அந்த பின்னு கீழே விட்டுட்டு இத வந்து இந்த பின்னை வந்து கைட்லைனா வச்சுக்கோங்க. இதே மாதிரி 1 2 இந்த மாதிரி கையிலேயே தேய்ச்சு இந்த மாதிரி ஃபிங்கர்ஸ்லயே நீங்க தேய்ச்சிங்கனாலே அது கொஞ்சம் பொசுன்னு இருக்கிறது இப்ப அடிஞ்சிடும். அந்த 2 ஃபிங்கர்ஸை வச்சு இப்படியே தேய்ச்சி விட்டீங்கன்னா. ஓகேவா? அப்ப இங்க ஒரு பின் நம்ம கவுண்ட் பண்ணி எத்தனை இது எடுத்துருக்கிறோமோ எத்தனை பின் பண்ணிட்டு இங்க ஒரு பின். இதே மாதிரிதான் அடுத்தது 1 to 2 பார்த்தோம், 2 to 3, 3 to 4க்கும் அதே மாதிரிதான் உங்களுக்கு பின் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்க. இப்ப பாருங்க நம்ம தேர்டா பின் பண்ணிருக்கோம். இப்ப நம்ம இந்த ஷோல்டர் கிட்ட மார்க் பண்ணோம்ல அந்த பின் இங்க இருக்கு. அப்ப இது வரைக்கும் நம்ம வந்து ப்ளீட் செட் பண்ணணும். ஓகேவா? நம்ம ஷோல்டர் பின் எங்க இருக்குதோ அது வரைக்கும் வந்து வைக்கணும்.
3 4 5 6 7 8 9. அதாவது நம்ம ஆல்ரெடி 3 பின் வந்து பின் பண்ணிருக்கிறோம். இது 3 to 4. ஃபோர்த்தா எங்க வரும்னா நம்ம ஷோல்டர்ல ஃபர்ஸ்ட் ஒரு மெஷர்மெண்ட் எடுத்தோம்ல, பாடி மெஷர்மெண்ட்ல அந்த பின் வர வரைக்கும் எடுக்கணும். ஏன்னா நம்ம ஷோல்டர்ல இருந்து அப்பதான் அந்த கீழே வந்து ஹைட் நம்ம கால் வரைக்கும் கரெக்டா இருக்கும் இந்த அளவு. சோ இதுதான் வந்து 4th பின். இதுதான் வந்து 4th பின். ஒரு நிமிஷம் இருங்க காமிக்கிறேன். நம்ம ஃபர்ஸ்ட் பின் எடுத்தோமா, ஃபர்ஸ்ட் செகண்ட், இது வந்து தேர்டு, இது வந்து 4th. இதுதான் நம்ம ஷோல்டர்ல வந்து நம்ம வைக்கிறது. அப்ப இதுதான் வந்து 4th பின். ஓகேவா? இப்ப இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்தாச்சு. நம்ம ஷோல்டர் பின் வந்து எடுத்தாச்சு. இப்ப ஹிப் ப்ளீட்ஸ் வந்து எப்படி எடுக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். இப்போ லாஸ்டா நம்ம என்ன பார்த்தோம், இந்த இது பார்த்திருக்கோம்ல. இப்ப 4 பின் வந்து பின் பண்ணியாச்சு. இப்ப இதுல இருந்து சென்டர் ப்ளீட்டுக்கு எப்படி எடுக்கணும்னா, இந்த நம்ம லாஸ்ட் பின், அதாவது ஆக்சுவலி இதுதான் வந்து ஷோல்டர் பின். ஓகேவா? இதுல நம்ம இந்த அடியில உள்ள ப்ளீட் எடுப்போம்ல, ஃபர்ஸ்ட் அடியில உள்ள ஃபர்ஸ்ட் ப்ளீட்டை இத அப்படியே இந்த பாட்டை கீழே விட்டுருங்க. அந்த லைன்ல இருந்தே நல்லா பாருங்க, அந்த லைன்ல இருந்து இந்த ப்ளீட்டை இப்படியே நம்ம பிடிச்சிதானே நம்ம இந்த சாரி எடுத்து வரும். அந்த ப்ளீட்டை இப்படியே பிடிச்சிட்டு அந்த சிங்கிள் ப்ளீட்டை இப்படியே ட்ராக் பண்ணிட்டே வாங்க. இல்ல நம்ம இந்த செகண்டா மெஷர் பண்ணோமா, செகண்டா மெஷர் பண்ண பின் இருக்கா, இது வந்து தேர்டா மெஷர் பண்ண பின். ஓகேவா? இப்ப இதுக்கு நடுவுல இவ்வளவு கேப் இருக்கு, தெரியுதா? சோ இந்த கேப்ல தான் வந்து நம்ம வந்து ப்ளீட்ஸ் எடுக்க போறோம். சோ இந்த 2 பின் இருக்கு, இந்த 2 பின்னுக்கு இடையில உள்ளது. இப்ப ரைட் சைடு, நமக்கு ரைட் ஹேண்ட் இருக்குல்ல, ரைட் சைடு இந்த மாதிரி 1. நமக்கு எத்தனை ப்ளீட்ஸ் வருதோ, இதுல வந்து நம்ம கணக்கெல்லாம் கிடையாது. பல்லு ப்ளீட்ஸ்லயும் சென்டர் ப்ளீட்ஸ்லயும் நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு மெஷர் பண்ணிக்கணும். ஓகேவா? இதுக்கு வந்து நான் பிராடா வச்சிருக்கேன். இப்ப எனக்கு குட்டியா வேணும் அப்படின்னா, இப்போ குட்டி குட்டியா 1, எனக்கு நிறைய வேணும் அப்படின்னா கொஞ்சம் குட்டியா சைஸை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த ப்ளீட்ஸ் ஃபுல்லா இப்படிதான் இருக்கும். இந்த 2 பக்கம் ஓப்பன் சைடு இருக்குல்ல, ஓப்பன் சைடு வந்து ரெண்டுமே நம்ம பக்கம் இருக்கணும். நம்ம பின் குத்தி இருக்கோம்ல, ரெண்டுமே எல்லாமே நம்மளை பார்த்து இருக்கணும். இந்த மாதிரிதான் இருக்கும். இது ஃபுல்லாமே க்ளோஸ் சைடு, ப்ளீட்ஸ் ஃபுல்லா க்ளோஸ்டா இருக்குதா, எல்லாமே க்ளோஸ் சைடு. இந்த ஓப்பன் சைடு இருக்குல்ல, இந்த ரெண்டுமே, இந்த 2 ஓப்பன் சைடும் நம்மளை பார்த்துருக்கணும். ஸோ இதை எப்படி டேபிள்ல போட்டு அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க. இப்ப நான் டேபிள்ல உங்களுக்கு போட்டிருக்கேன் பாருங்க. நம்ம 5 ப்ளீட் எடுத்தோமா, அந்த 5 ப்ளீட் வந்து இருக்குது. அது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த பக்கம் க்ளோஸ் சைடா இருக்கணும். இந்த பக்கம் 2 இது இருக்குல்ல, நம்ம லாஸ்டா ஓப்பன் சைடு காமிச்சல, இந்த 2 இதுமே நம்ம பக்கம் இருக்கணும். அந்த 2 பின்னுமே நம்ம சைடு இருக்கணும், ஓப்பன் சைடு. ஓகேவா? ரெண்டுமே ஓப்பனா இருக்கணும். அந்த பக்கம் வந்து க்ளோஸ்டா இருக்கும். ஓகேவா? இப்ப இந்த மாதிரி சாரிய போட்டு நம்ம ஃபிங்கர்ஸ் அளவு, நம்ம சுண்டு விரல் இருக்குல்ல, அந்த அளவுக்கு நமக்கு எவ்வளவு வேணுமோ, இல்ல உங்களுக்கு தள்ளி இன்னும் தள்ளி வேணும்னா அது உங்களோட விஷ் தான். ஓகேவா? இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு, இன்னொன்னு பார்டர் உங்களுக்கு தெரியல, இது மாதிரி ஏத்தி இறக்கி இப்படி இருக்கக்கூடாது, ஈவனா தான் இருக்கணும். அது மாதிரி உள்ள இந்த லைன் அடியில ஒரு இது இருக்குல்ல, நம்ம இந்த 2 சைடு ஓபன் பண்ணோம்ல, இதுவுமே ஈக்குவலா தான் இருக்கணும். மேலையும் கீழே இருக்கக்கூடாது. இந்த பார்டர் லைன் இருக்கா, இந்த லைன் எல்லாமே ஒரே மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ல இருக்கணும். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிட்டு, நம்ம ஆல்ரெடி இந்த 2 பின்ஸ் சொருகி வச்சிருக்கோம்ல, மாட்டி இருக்கிறோம்ல, அதாவது செகண்ட் பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட் மார்க் பண்ணோம்ல பாடி மெஷர்மெண்ட்ல, அதுல இருந்து பின்னவே ரிமூவ் பண்ணி நம்ம இங்க உள்ள கூடி பின் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம அந்த ப்ளீட்ஸ் எடுத்த போர்ஷன். இந்த ப்ளீட் போர்ஷன் தான் என்ன செய்வோம், நம்ம உள்ள சொருகிற பார்ட். ஓகேவா? இது வந்து உள்ள சொருகிற பார்ட். அது வந்து கீழே பார்டர். இப்ப சில சாரில எப்படின்னா கீழே வந்து மேல வந்து சின்னதா இருக்கும், கீழே வந்து பெருசா இருக்கும். ஸோ அதை வச்சு கண்டுபிடிச்சுக்குவீங்க. சில பேர் நம்ம எந்த சைடு முந்தி எடுக்கிறோமோ, அந்த மடிப்பு எடுக்கிறோமோ, முந்தியில மடிப்பு எடுக்கிறோமோ, அதுதான் வந்து ஹிப் சைடு வந்து சொருகிறது. இதுதான் ஃபர்ஸ்ட் வந்து அரேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? இந்த சைடு மேல சொருகிற போர்ஷன் தான் ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணணும். அதானே நம்ம முதல் எடுக்கிறோம். ஸோ அதை அரேஞ்ச் பண்ணி பின் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்ப இந்த பின்னையுமே கலட்டிடுங்க. இதுல வந்து நம்ம சென்டர்ல வந்து போட்டுக்கலாம். ஓகேவா? இப்ப இத வந்து இப்ப இந்த போர்ஷனை வந்து கிளிப் பண்ணியாச்சு.
ஓகேவா, கிளிக் பண்ணிட்டேன் நானு. இதை ஜஸ்ட் லிஃப்ட் பண்ணீங்க அப்படின்னா கீழே வந்து எப்படி செட் பண்ணா, இந்த சாரி இருக்குல்ல, இதை ஜஸ்ட் இப்படி லிஃப்ட் பண்ணீங்கனாலே அந்த மடிப்பு வந்து உங்களுக்கு அழகா வந்து செட் ஆகும். இப்படி லேசா அப்படி சாரிய உதறி உதறி இது பண்ணீங்க அப்படின்னாலே அந்த ப்ளீட்ஸ் வந்து கரெக்டா நமக்கு வந்து அலைன் ஆகும். ஓகேவா, இப்போ 5 வந்துருச்சு. உங்களுக்கு அந்த மாதிரி எடுக்க வரல அப்படின்னா நம்ம அந்த ஃப்ரண்ட் ப்ளீட் பல்லு ப்ளீட்ல நம்ம எடுத்தோம்ல, இங்க இருந்து 1 மேல இருந்து கீழே ட்ராக் பண்ணி 2 இந்த மாதிரி எடுக்கலாம். 3 4 5. ஓகேவா, இப்ப இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. நீங்க கையில தேய்ச்சாலே, இப்ப நம்ம காட்டன் சாரினால நமக்கு கையில தேய்ச்சாலே போதும். அது மாதிரி இந்த பார்ட் கரெக்டா எல்லாமே அந்த விரல் ஃபிங்கர் அளவுக்கு தான் வந்து கேப் இருக்கணும். மேல இருந்து கீழே வரைக்கும் அதே மெஷர்மெண்ட்ல தான். இல்ல இன்னொரு முக்கியமான விஷயம்னா, இந்த பாட்டும் இதற்கு விட சென்டர்ல தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். ஏன்னா இது ரெண்டுமே உள்ள போயிடும். நம்ம பாக்ஸ் ஃபோல்டிங் பண்றப்ப இந்த 2 போர்ஷனுமே உள்ள போயிடும். சோ இதுதான் வந்து நமக்கு வந்து வெளியில வந்து விசிபிளா தெரியும். சோ இதை வந்து நீட்டா அலைன் பண்ணிக்கணும். இந்த இடத்துலதான் மெயினா நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். சோ இங்க ஒரு பின், ஃபர்ஸ்ட் இங்க ஒரு பின் பண்ணிக்கோங்க உள்ள கூடி. ஓகேவா, அப்புறம் இந்த இடத்துல ஒரு பின், லாஸ்ட் பின். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி டோட்டலா 7 பின் வந்து நமக்கு தேவைப்படும். நம்ம கீழே நம்ம கால்ல இருந்து ஷோல்டர் வரைக்கும் ஒரு பின்னு. ஓகேவா, பாடி மெஷர்மெண்ட்டுக்கு வந்து 3 பின் வந்து யூஸ் பண்ணோம். அது போக இப்ப பல்லு ப்ளீட்டிங்ல வந்து மொத்தம் நமக்கு 7 பின் வந்து தேவைப்படும். அந்த 4ஐயும் சேர்த்து 7. அதாவது ஷோல்டர்ல இருந்து எல்லாம் வரிசையா பண்ண உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க. வெயிட் பண்ணுங்க, காமிக்கிறேன் பாருங்க. இது ஒரு ஃபர்ஸ்ட் பின், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஷோல்டர் வரைக்கும் 4 பின் வந்துருச்சா. அது அப்படி நம்ம பக்கம் விட்டுட்டு, இது சென்டர் ப்ளீட்ஸ்க்கு வந்து 3, 1 2 3, டோட்டலா 7 பின்ஸ். ஓகேவா, இப்ப நம்ம வந்து ப்ளீட்டிங்னா எடுத்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தா அயனிங், அதுக்கப்புறம் தான் பாக்ஸ் ஃபோல்டிங். ஓகேவா, அயனிங்கும் பாக்ஸ் ஃபோல்டிங்கும் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து பார்க்கலாம். இது வந்து கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஓவர் ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து அயனிங் எப்படி பண்றது, பாக்ஸ் ஃபோல்டிங் எப்படி பண்றதுன்னு நான் காமிக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாருங்க. தேங்க்யூ.